அல்லது பூர்த்தி செய்யாமல் விட்டுவிட்டால், அந்த கணக்கீடு படிவத்தை திருப்ப கொடுக்காமல் விட்டுவிட்டால் அவர்களுடைய வாக்கு உரிமையை இழக்கும் அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்த கழகத் தலைவர் அவர்கள் கழகத்தினுடைய BLA 2க்களை, அதாவது பாக நிலை முகவர்கள் எண் 2ஐ கழகம் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை வாக்குச்சாவடிகளுக்கும் BLA 2ஐ நியமித்திருக்கிறார்கள். அந்த BLA 2க்கள் பொதுமக்களுக்கு உதவி செய்யும் வகையாகவும் மற்றும் இளைஞர் அணி, தொழில்நுட்பத்துறை அணி, வழக்கறிஞர் அணி ஆகியோரையும் இந்த பொதுமக்களுக்கு அவருடைய வாக்குரிமையை நிலைநிறுத்துவதற்காக, பறிகொடுக்காமல் இருப்பதற்காக அத்துணை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு BLA 2வும், அதாவது BLA 2 என்பவர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் தான், ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர்கள்தான் BLA 2ஐ நியமிக்க முடியும். அப்படி நியமனம் செய்யப்பட்ட BLA 2க்களுடைய பட்டியலை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் அவருடைய பெயர்களை வெளியிடும். அந்த BLA 2க்கள் மட்டும்தான் BLOக்களுடன், அதாவது தேர்தல் ஆணையம் நியமித்துள்ள பாகநிலை அலுவலர்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய தகுதி பெற்றவர்கள். SIRஐ பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு BLA 2, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியுடைய BLA 2 50 கணக்கீட்டு படிவங்கள் வரை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு சொல்லலை, 27/10/2025 அந்த உத்தரவிலேயே சொல்லியிருக்கிறார். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA 2க்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க, அவர்களுக்கு மட்டும்தான் கணக்கீடு படிவம் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மைக்கு புறம்பான செய்தி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் SIRஐ வரவேற்று பேசிவிட்டார்கள். அதனுடைய குழப்பங்களை, அதில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் பாஜகவிற்கு சாமரம் வீச வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே SIRஐ அவர்கள் வரவேற்று பேசிவிட்டார்கள். SIR நிறைவேற்ற தொடங்கிய பிறகுதான் அவர்களுக்கு இதில் உள்ள பிரச்சனைகள் புரிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே SIR எப்படி பொதுமக்களுடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை தெரிந்து நம்முடைய கட்சி எடுத்த நிலை தவறு என்று அறிந்திருக்கிறார். அதை இப்போது சரி செய்ய முடியாமல் அங்கங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அல்லது BLA 2க்கள் சில இடங்களில் இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்ய துவங்கி இருக்கிறார். ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் MLAவே அவருடைய கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA 2க்கள் தான் உதவி செய்தார்கள் என்பதை வெளிப்படையாக தன்னுடைய இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வாக்காளர் பட்டியல் சரி செய்ய வேண்டும் என்பதை இத்தனை நாட்களாக சொல்லவில்லை, இதுவரைக்கும் சொன்னதே இல்லை என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இப்போது ஏன் SIRஐ எதிர்க்கிறார்கள், அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டுமா அப்படி என்று சொல்லுகிறார். எங்களுடைய நிலைப்பாடு, டாக்டர் கலைஞர் இருந்த காலத்திலிருந்து சொல்லப்போனால் 15/2/2004 அன்றைக்கு எப்போதும் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய கைப்பட வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டும் என்ற கடிதத்தை எழுதியிருக்கிறார் 15/2/2004. அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் வாக்காளர் பட்டியலை முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை
2015 துவங்கி 2024 வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி 100க்கும் மேலான கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த கடித நகல்கள் என்னிடம் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அது சுருக்க முறை சீராய்வாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய ஷார்ட் சம்மரி ரிவிஷனாக இருந்தாலும் சரி, தேர்தலுக்கு முன்பாக நடக்கக்கூடிய சீராய்வாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், மக்களுடைய வாக்குரிமை காப்பாற்றப்பட வேண்டும், எந்த தகுதியற்ற நபரும் வாக்காளராக கூடாது, எந்த தகுதியுள்ள நபரும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படக்கூடாது, இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்க வேண்டும், இரட்டை பதிவுள்ள பெயர்களை நீக்க வேண்டும், குடிமாறியவருடைய பெயர்களை நீக்க வேண்டும் என்ற ஒத்த கருத்தை 2004 எங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் 2004 என்னால் ஆவணங்களை தர முடியும்.